guys, this is Cider and welcome back to the channel. So இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா வந்து நான் சடனா வந்து ஒரு பிளான் போட்டுருந்தேன். தட் வந்து நான் வந்து பைக் டெலிவரி எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நானு கவாய் ப்ரோ அதுக்கு அப்புறமா வந்து ராஜ்ரோ மூணு பேருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா சரி மதுரைக்கு போலாம், சதுரகிரி மலைக்கு போலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து நான் வந்து இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு அங்க சதுரகிரி மலை ஏறிட்டு அதுக்கு அப்புறமா வந்து அங்க இருந்து என்ன ஆச்சு அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து வெயிலே சுத்தனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின் அதுக்கு அப்புறமா வந்து ஹேர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கேர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு தான் நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா வாவுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றேன். இல்ல பாராபின், சிலிகான், சல்ஃபேட், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்ட் இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் தான். அது மட்டும் இல்ல இது ப்ரௌட்லி இந்தியன் ஓன்ட் மேட் இன் இந்தியா. ஆப்பிள் சீடர் வினிகர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆப்பிள் சீடர் வினிகர், ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் B5 அண்ட் E இருக்கு. இது வந்து ஆயில் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும். பிளாக் ஹெட்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணும். இது பாத்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் நெக் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணிடலாம். ஆப்பிள் சீடர் வினிகர் மிஸ்ட் டானிக். இது வந்து ஃபேஸ் அதுக்கு அப்புறமா ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்னும் வந்து ஹைட்ரேட்டடா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஆஷன் அண்ட் டேண்ட்ரஃப் வந்து பாத்தீங்கன்னா வரவே கூடாது ஹேர்ல ஸ்ப்ரே பண்ணோம் அப்படினா. சோ அதுக்கு அப்புறமா ஆப்பிள் சீடர் வினிகர் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இல்ல ஆப்பிள் சீடர் வினிகர், ஹைலூரானிக் ஆசிட், பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்னால வந்து பாத்தீங்கன்னா சேஃப். இது வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாவும் அது இல்லாம ஆயிலினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்ட் பண்ணும். சோ கொஞ்சமா எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்ல வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் அப்வர்ட் டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மசாஜ் பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படியே. சோ எனக்கு வந்து ஒரு 6 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாவுடைய ப்ராடக்ட்ஸ்ல பிடிக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு இன்கிரிடியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செய்றாங்க. அது மட்டும் இல்ல ஹிமாலயன் பான். இது ஹார்ஷான கெமிக்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்ல இந்த பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்புறவங்க. முக்கியமான விஷயம் அனிமல்ல வந்து டெஸ்டே பண்ண மாட்டாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம்னா இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்கிங் தான். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம வந்து போய் செக் பண்ணி பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக vlog பண்ணலாம்னு நினச்சா கூட வந்து அந்த ஒரு மூடே வரமாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலாக பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சதுரகிரி கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் போக போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோலேயே போட்டுடலாம், ரொம்ப லென்த்தாலாம் வலிச்சிட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ரைடு ஒன்று இருக்குது, ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு அப்புறமா vlog பண்ணுறேன். சாப்பாடு முக்கியம். அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சன்செட் ஆகிட்டு இருக்கு. அதை பாருங்க. கோப்ரோவில் இது ஒன்று தான் பஸ் தலைவலி. கேமரா வந்துன்னா செம்மையாக வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஐஎஸ்ஓலாம் செட் பண்ணி சூப்பராக எடுக்கலாம். பட் கோப்ரோவில் வந்து ஒரு மண்ணு தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ அதுதான் ஆக்சுவலாக பிளான். ஆக்சுவலாக வந்து என்னோட பிளான் கிடையாது, கவே ப்ரோவோட பிளானு. முன்னாடி ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்காரு பாருங்க. இவர் தான் கவே ப்ரோ, ராயல் என்ஃபீல்டு ஓனரு. நல்லா பார்த்துக்குவேன். வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய பிசினஸ் பார்ட்னர், கோ ஓனர். சும்மா பண்ணு யாரும் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டில் போய் போட்டு கொடுத்துறாதீங்க. பாவம் 2 பேருக்கு வேலை போடுறது என்ன. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஒர்க் இருக்குது வீட்டில். பிகாஸ் வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து பைக்கு டெலிவரி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ட்ரிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து போன உடனே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் எனக்கு கேப். ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு வரணும், நிறைய வேலை இருக்கு. ஏன்னா வந்து அதுக்கு போனதுக்கு மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைடு ஸ்டார்ட், ஒரு பெரிய ரைடு ஒன்று போக போகிறேன். போக வந்து அந்த அப்டேட்ஸ்லாம் தெரியும். ஸோ வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து மதுரைக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 o'clock 11 o'clock. என்னுடைய கெஸ்ட் படி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10:30 11 o'clock ஆகிடும் கண்டிப்பாக. ஆனால் நம்ம கவாய் ப்ரோ ஓட்டுற ஸ்பீடுக்கெலாம் வந்து கண்டிப்பாக போயிடலாம். அப்படியே 2:30 2:40 தான் ஃபுல்லாக ராயல் என்ஃபீல்ட் ட்ரைனிங்கு. பேச்சுக்கு பேச்சு என்ன வேற கொடுத்து விடுறாரு. வந்து மதுரை ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து சாப்பிட்ற இடத்துலேயே வந்து vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ இங்கே வந்து உள்ள வந்து குமார் மெஸ் அப்புறம் குமார் மெஸ். ஸோ உள்ள குமார் மெஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பிளேஸுக்கு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். வேற லெவலில் இருந்து ஆக்சுவலாக ஃபுட்டு. அதுவும் அந்த சிக்கன் கறி தோசை, அதுக்கப்புறமா வந்து போன்லெஸ் நண்டு, அது இதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவல் ஃபுட்டு. ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு வந்துருந்தாங்களா. ஸோ இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். ஸோ வந்து அவங்களெல்லாம் மீட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா செம மழை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் வந்த டைமாக என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி ஒன்றுமே ரோடே தெரில. அதை பாருங்க, சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடே தெரில. அந்தளவுக்கு வந்து மழை அடிச்சிட்டு இருக்குது பயங்கரமாக. இங்கேருந்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் போய் கொட்டுற மாதிரி இருக்குல்ல வாலி எடுத்து அப்படியேப்பா என்ன இதுவாக போயிடுது. ஆக்சுவலாக பாருங்க ஒன்றுமே தெரில.
சும்மா தான் போகிறோம் குத்து மதிப்பான். எனக்கு தெரிஞ்சு அந்த பொலிவை பின்னாடியே போகிறது தான் உத்தமம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் அதெல்லாம் போட்டேன். ஸோ கைஸ் ஆஃப்டர் வந்து சரியான மழை கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தோம். சிவகிரி தான் இடம் போகுது. சிவகிரிபுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்திருக்கோம். அண்ட் ஏர்லி மார்னிங் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 7 o'clock நம்ம ஆகுது. ஸோ கிளம்பி போயிட்டுருக்கோம் இப்போது நாங்கள் இந்த கோயிலுக்கு. ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. அவ்வளோதான் அப்படியே கிளம்பி போக வேண்டியதான் பேக்கில் எடுத்துகிட்டு. ஸோ தட்ஸ் இட், கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் ட்ரக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கவை ப்ரோ. தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ட்ரக்கிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லை நேற்று நைட்டு வந்து செம்ம மழை பெஞ்சது. ஸோ மார்னிங் வந்து அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 kilometers ப்ரோ. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 kilometers. ஸோ அட்லாஸ்ட் வந்து சேர்ந்தாச்சு. ஸோ வந்து கார் பார்க்கிங்கில் போட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 kilometers நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 3 kilometer நடக்கணுமா ப்ரோ? 3 kilometer நடக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 11 kilometer வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங்கு. இதை பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு. மட்டும் இல்லை வெளியே அப்படியே செம கூட்டம் இருக்குது. ஓப்பன்லேயே அவங்க கூட விட மாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா மழை ஆக்சுவலாக செம கூட்டம் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ப்ரோ ஏறிக்கணும் நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 8-10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தப்போ ஒரு மலை கூட தாண்டி இருக்க மாட்டோம். அவ்வளோதான் படுத்துட்டோம். இதுக்கு மேலே நம்மளால முடியாது. எல்லா இடத்துலையும் சிவன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறதுக்கு பாட்டி நடந்து போயிட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு சரி இறங்கி எல்லாம் அப்படின்னு படுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் என்ன நினச்சிட்டு தெரியுமா, கீழே இறங்குறதுக்காக சரி இறங்கிடலான்ங்கிற மூடில் எந்திரிச்சு நடக்க போகிறோம். கீழே ஒரு கூணு விழுந்த பாட்டிட்டு அது வரப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, மகாலிங்கா இந்த வந்துட்டேன், நான் வந்துடுறேன் உன்னை பார்க்குறதுக்கு. கூணு விழுந்த பாட்டி அப்பயே எங்களுக்கு என்னடா ஒரு கூணு விழுந்த பாட்டி இந்த வந்துடுறேன்ட்டு போது நம்ம நடக்க முடியலான்னு சொல்லிட்டு நம்ம எப்போல்லாம் முடியலன்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதெல்லாம் சென்ட்ரல்ஸ் கிட்ட வந்துட்டோம். பட் ஆனால் வந்து செம்ம பெரிய ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 rupees எக்ஸ்ட்ரா வந்து செம்ம இதுன்னா வந்து கோப்ரோடைய பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து எடுத்துகிட்டு வரவே மாட்டேன். கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் பேட்டரி இருக்குது, பிரச்சனை இல்லை. ஹோப்ஃபுல்லி வந்து மேலே ட்ரெக்கிங் ஏறிட்டு சாமி பார்க்குற அளவுக்கு பேட்டரி இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கால்வாசி தூரம் கூட ஏறல. ஆக்சுவலாக ஆரம்பிக்கவே இல்லை இன்னும். அதுக்குள்ளே வந்து டயர்டாகிட்டோம். அவ்வளோவா வந்து ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிறதுனால பொறுமையாக நின்று போகிறதுலே டயர்டாகிடும். அப்புறம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் குளுக்கோஸ் பவுடர்லாம் வாங்கலான்னு இவர் தான் மேலே கடை இருக்கும் அது இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு கடைசியில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆச்சலாம் உங்களுக்கு சாப்பாடு போடுறது கூட எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நாங்கள் சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப செங்குட்டான இதுதான் ஸ்டார்டிங்கில். அதுனே ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டார்டிங்கு இனிஷியல் ஸ்டார்டிங்கா விடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இறங்குங்க ப்ரோ. கால் வலிக்குது. செம்ம டஃப்பாக இருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஃபீல் ஆகல டஃப்பாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் போகிறோம். இன்னும் நார்மலாக போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுது மேலே. நாங்கள் வந்து இப்படி போகிறோம். வரேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினான ஒரு சர்ஃபேஸ்க்கே வந்திருக்கோம். டைம் நம்ம எத்தனை மணி நேரம் ட்ரக் பண்ணியிருக்கோம்? கரெக்டாக 4 ஹவர்ஸ் ட்ரக் பண்ணியிருக்கோம். இது பாருங்க இன்னமும் வந்து போயிட்டே தான் இருக்குது. மறுநாள் ஓகே. எனக்கு வேறு வந்து கொஞ்சம் லைட்டாக கிராங்க் பண்ண மாதிரி இருக்குது காலில். ஸோ இன்னும் ஒரு 1/2 hour 1 hour ட்ரக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல, பார்க்கலாம். அப்பா எப்படி வந்தது? காலெலாம் 2 தொடையும் வந்து ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ இப்போ வந்து சாமிக்குள்ளே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போய் சாப்பிட்டுட்டு நான் ரெடியாக வந்து கீழே ரூமுக்கு போய்ட்டு இல்லைனா வந்து கீழே கார்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் கேமரா யூஸ் பண்ணுறது நல்லா இருக்காது, அதனால். ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி ட்ரக்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் வந்துவிட்டோம். இந்த பாருங்கள் பேக்ரவுண்ட் வியூ. ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வந்து மோகன்ஸ் ரெசார்ட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் நம்ம. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேற்று செம்ம உடம்பு வலி, கால்லாம் அப்படியே லெக்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பிடிச்சிக்கிச்சு. ஸோ அதனாலே வந்து சுத்தமாக வந்து எதுவுமே அங்கே விலாகே பண்ணல சதுரகிரியில் இருந்தப்போ. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வந்து நைட்டு வந்து சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock நம்ம ஆகிடுச்சு இங்கே வந்து சேர்றதுக்கு. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து படுத்து தூங்கிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock ஆகுது. இப்போ தான் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணி முடித்தேன். வீடியோ 2 ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்து வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கவை ப்ரோ தான் சட்டை போடாமல் நின்றுட்டுருக்காரு. அவரையும் கூப்பிட்டு போக வேண்டியது தான். இது வந்து இதுக்கப்புறம் வந்து இது பண்ண போகிறாங்களா. கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ரெசார்ட்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு போய்ட்டு வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வருவோம். சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? அங்கே தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். ஆக்சுவலாக நேற்று நடந்ததுக்கே வந்து உடம்பு முடியல இன்னும். ஸோ அதனால தான் வந்து செமையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு பஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து படிக்கட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, ஸோ அதான் குளிச்சு முடிச்சிட்டோம். அந்த கிளம்ப போகிறோம். சீரியஸாக வந்து வேறு லெவலில் இருந்தது. அப்படியே ஏதோ வந்து மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்குது உடம்புலாம். அந்த டயர்ட்னஸே போயிடுச்சு சுத்தமாக. நேற்றுலாம் வந்து எவ்வளோ கொஞ்சம் டயர்டாக இருந்தோமோ அந்த டயர்ட்னஸ் சுத்தமாக போயிடுச்சு. அப்படியே எனக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸை பிடிச்சது என்னன்னா அப்படியே இதை பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸாக பார்க்குறோம். அப்படியே அந்த ஒரு வேலியுடைய வியூ இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது அந்த ஒரு வியூவு. ஆக்சுவலாக ட்ரோன் எடுத்துகிட்டு வரல. ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தோம்னா வந்து இங்கே வந்து ட்ரோன் ஷாட் எடுத்துருக்கலாம். கம்பல்சரி ட்ரோன் எடுத்துகிட்டு வரலாம். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாஸ். இங்கேருந்து கிட்ட நடந்து போகிற வாட்டி எப்படி ப்ரோ இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸ்? அமேசிங். எல்லாருக்கும் அந்த உடம்பு வலியே போயிடுச்சு சுத்தமாக. அப்படியே மசாஜ் சென்டர் ஆக்கிட்டோம் நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை ஒரு நிமிஷத்தில். ஸோ இப்போ வந்து ரூமுக்கு போய்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான் சென்னையை நோக்கி. அண்டு ஜீப் வரணும் கீழே போகிறதுக்கு. ஸோ ஜீப்பில் போய்ட்டு கீழே அந்த மோகன் ரெசார்ட், அந்த ஒரு மெயினான ரெசார்ட்டை வந்து காமிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஒரேடியாக வந்து ஸோ அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. எங்களுக்கு ஜீப்பு வந்துச்சு கீழே போகிறதுக்கு. ஜஸ்ட்டு வந்து இப்போது அந்த டிரைவரெல்லாம் மட்டும் வரணும். போகலாண்ணா பாய். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து காட்டு மாடெல்லாம் பார்த்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி கரெக்டாக நான் உள்ளே இருந்தேன். உள்ளேருந்து வெளியே வரத்துக்குள்ளே அது உள்ளே போயிடுச்சு. ஒரே ரூட்டு தான். ஓகே கைஸ், பேக் டு த ரெசார்ட். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோகன்ஸ் ரெசார்ட் அப்படின்ற ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. உள்ளே இந்த சைடு மேலே போகணும். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரூம்ஸ் எடுத்துருக்கவங்க மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஜீப் வச்சு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸ்லாம் காமிச்சிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் ரூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. அண்டு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் பாஸ். ஸோ எம்ப்ராய்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மீன்ஸ் வில்லா மாதிரி. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி யாருனா வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK அது மாதிரி வந்துருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 rupees per day. இங்கே வந்து என்னன்னா கொஞ்சம் இயர்லியாகவும் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லியாகவும் செக்இன் பண்ணிக்கலாம் அண்ட் கொஞ்சம் லேட்டாக கூட செக் அவுட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து மோஸ்ட்லி வரவங்க எல்லாருமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி இடத்துல. அப்படின்னா வந்து சூட் ரூம் ஆக்சுவலாக how much this one cost? 6,000 for a family. Okay.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரைட் சார் யா அதுக்கு மேலே உள்ளது வந்து 12,000 ஓகே மேலே ஓகே தட் அந்த எக்ஸ்க்ளூட் ஃபுட்ஸ் ஓகே ஸோ ஃபுட் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஹோம்லி ஃபுட் மாதிரி வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க விச் இஸ் செப்பரேட் பில் ஆக்சுவலாக தேங்க்யூ சூப்பராக செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சவுண்ட் கேட்குதுங்களா உங்களுக்கு அந்த இது கத்துறது அது இதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்னென்னா இங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே போயிட்டு மேலே அங்கே வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணால் வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்கும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து கோனா லீவ் அண்ட் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக வருவோம் ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஒரு டூர் காட்டுறேன் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ ஓகே கைஸ் அட்லாஸ்ட் வந்து கிளம்பியாச்சு மோகன்ஸ் ரெசார்ட்லேருந்து அண்ட் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸு சிட்டி லைஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேறுபட்ட மாதிரி வாழணும் கொஞ்சம் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இருந்துட்டு போகணும் சில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக வரலாம் ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் சென்னை நோக்கி திரும்ப போயிட்டு இருக்கோம் காவைப்புல தான் எப்பவும் போல் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு எனக்கு வண்டி ஓட்டி தர மாட்டாங்க அது வந்துடுவேன் கோயில் முடிஞ்சோட ஃபோன் வேறு வருது இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 வீடியோவை வந்து சிங்கிள் வீடியோவாக வந்து போடுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெருசாக வரப்போகுது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது எதுவுமே எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே கிடையாது ஜஸ்ட்டு வந்து விளாக் பண்ணுன்ற அந்த ஒரு மைண்டே இல்லை பட் இருந்தாலுமே வந்து ஓகே அந்த மெமரிஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஒரு விளாகாக போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன் டாடா பை ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் டைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ் பை